ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற டாபிக் நம்பர் மல்டிப்ளிகேஷன் பொறுத்தவரையில் ஈஸியாக ஷார்ட்கட்டில் வித்தின் செகண்டில் ஆன்சர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிக் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு மல்டிப்ளிகேஷனுமே சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 23 × 12 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம போடுவோம்? யூஸ்வலாக போடுவோம் 230 மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ 23 × 10 230, 2 × 23 46. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 276. இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் நான் இன்னொரு மெத்தடு ட்ரிக்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா 2 டிஜிட் நம்பரையுமே எல்லா 3 டிஜிட் நம்பரையுமே நீங்கள் ட்ரிக்கில் டக்குன்னு ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ செஷனை எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ செஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துடலாம். சேம் நம்பராக இருக்கட்டும், சேம் நம்பர் நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். 23 எப்பவுமே 2 டிஜிட் நம்பர்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா மைண்டில் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். ஸோ மேலே 2 நம்பர் கீழே 2 நம்பர் இருக்கிற மாதிரி எப்பவுமே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தாலும் நம்ம இப்படி தான் எழுதி பழகிருப்போம். பட் நீங்கள் மேலே கீழே எழுதிருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இது இமேஜினேஷன் இப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 2s are 6 பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்கள். 3 2s are 6, 2 2s are 4, 3 1 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அப்படி பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 1 3, 2 2s are 4, 3 + 4 7. ஸோ 7 சென்டரில் போடுவீங்க. அகெயின் 2 × 1 2, 276 போடுவீங்க. ஓகேங்களா? பொருள் என்ன? அகெயின் நான் வந்து இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 34 45. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுவீங்க? 34 45. நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் இங்கே எழுதிட்டுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. மைண்ட்லேயே மேலே 2 நம்பர் இருக்குது, கீழே 2 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ அது அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். பாருங்கள், நான் தனியாக போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ 4 நம்பர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இந்த 4 நம்பரை ஃபஸ்ட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணணும். தென் கிராஸ் மல்டிப்ளை, தென் ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இப்படி, தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், தென் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். 1 செகண்ட் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம வீடியோ செஷன் போயிடலாம். இந்த இடத்துல கூடிய நம்பரை பாருங்கள். ஸோ 4 5s are 20. 0 போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய நம்பர் எப்பவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும் அடுத்த இதுக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 இருந்துச்சு, 20ல் 0 போட்டு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 5s are 15, 4 4s are 16. 15 + ஒரு 16. சரிங்களா? 15 + 16 எவ்வளோ வரும்? 31. 31 + 2 33. 33ல் 3 போடுறீங்க. பேலன்ஸு 3 கேரி ஃபார்வர்டு. சரிங்களா? அகெயின் 3 4s are 12. 12 + 3 15. ஓகேங்களா? மோஸ்ட்லி எழுதுறது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரிக்கில் நம்ம போட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எழுதுறது அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். பட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மைண்டில் ஜஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே நீங்கள் இது வந்து போட்டுடலாம். எந்த ஒரு ஆசனையும் மைண்ட்லேயே சொல்லிடலாம். சரிங்களா? பாருங்கள், 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 4 5s are 20. 20ல் 0 போட்டோம், 2 கேரி ஃபார்வர்ட் வச்சுருந்தோம். 3 5s are 15. 4 4s are 16. ஸோ 15 16 ஆட் பண்ணிங்கன்னா 31. கேரி ஃபார்வர்டில் ஒரு 2 இருக்குது, அதையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 33 ஆகிடுது. 33ல் 3 போடுறீங்க. எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய நம்பர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கணும், அடுத்தது கொண்டு போகணும். ஸோ அகெயின் நம்மக்கிட்ட 3 இருக்குது. சரிங்களா? அகெயின் இப்போ பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிட்டோம், கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிட்டோம், தென் ஸ்ட்ரைட் மல்டிப்ளை அகெயின். 3 4s are 12. 12 + 3 15. ஸோ 1530 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அகெயின் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 56 78. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இப்படி பண்ணணும், தென் இப்படி பண்ணணும், தென் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்படி பண்ணணும். ஓகே. தென் அகெயின் பாருங்கள், 6 8s are 48. 48ல் 8 போடுறேன், கேரி ஃபார்வர்ட் 4. ஓகேவா? 4 இருக்குது. 5 8s are 40. 6 7s are 42. 40 42 82. இங்கே ஒரு 4 இருந்துச்சு. 86. 86ல் 6 போடுறீங்க, கேரி ஃபார்வர்ட் 8. அது தனியாக வச்சுக்கோங்க.
again 5 7s are 35, 35 plus 8 43. ஸோ 4 3 6 8 சொல்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ஆன்சர். நான் கூட டைம் எடுத்துகிட்டு தான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் ஆகுது. இது நீங்கள் டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். நீங்கள் நம்பர்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கணும். மேலே என்ன நம்பர்ஸ் கீழே என்ன நம்பர்ஸ் போடுறோம், ஒரு 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நம்ம போடுற பேலன்ஸ் வரக்கூடிய இந்த பேலன்ஸ் நம்பரை அடுத்தது கொண்டு போய் ஆட் பண்ணணும். ஸோ அந்த கேரி ஃபார்வர்ட் நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 92 93 பாருங்கள். 2 3s are 6, 3 9s are 27, 2 8s are 18, 18 27. என்ன வந்துடும் நமக்கு 18 plus 27. அப்புறம் வந்துடும் நமக்கு 30 40 45. 18 plus 27 வந்துடும் நமக்கு 45. 45. ஸோ அதில் 5 போடுங்க, கேரி ஃபார்வர்ட் 4 அப்படியே வச்சுக்கோங்க. 9 9s are 81, 81 plus 4 85. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புரியணுன்றதாக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அகெயின் பார்ப்போம், நிறைய நம்பர்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 36 43. என்ன பண்ணுவீங்க? 6 3s are 18, 8 carry forward 1, 3 3s are 9, 6 4s are 24. 9 9 plus 24, 9 plus 24 33. 33 plus இங்கே என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 1 கேரி ஃபார்வர்டில் வச்சுருந்தோம். 33 plus 1 34க்கு 4 போடுறோம். பேலன்ஸ் 3 கேரி ஃபார்வர்டில் இருக்குது. 3 4s are 12, 12 plus 3 15. ஸோ 1 5 4 8. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 2 டிஜிட் நம்பர் எல்லாத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி ஆன்சர் போடலாம். ஞாபகம் வச்சுருக்குங்க. ஸோ மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 49 71. பாருங்கள், 9 1s are 9. சிங்கிள் டிஜிட் வந்தால் சிங்கிள் டிஜிட் அப்படியே போட்டுக்கலாம். டபுள் டிஜிட் 2 டிஜிட்டாக வந்தால் மட்டும் 2 டிஜிட் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 23 வந்துச்சுன்னா 3 நம்ம இங்கே போடுவோம், 2 வந்து கேரி ஃபார்வர்டுக்கு தனியாக வச்சுப்போம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ சிங்கிள் டிஜிட்னா 9 into 1 9. அகெயின் கிராஸ் மல்டிப்ளை 4 plus 63, 4 plus 63 67, 67ல 7 போகிறோம், 6 பேலன்ஸ். அகெயின் 4 7s are 28 plus 6 34. ஸோ 3 4 7 9 ஈஸியாக ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபார் பெட்டர் எக்ஸ்பிளைனிங்க்கு உங்களுக்கு நான் வந்து பேசிக் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், புரியணுன்றதுக்காக, எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. ஸோ நீங்கள் சின்ன குட்டி நம்பர்ஸ் எடுத்து ஃபஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய நம்பர்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியும் உங்களால். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் போட முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ்வலாக நம்ம போடுறத விட இதில் தான் ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும் எப்போவுமே. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இப்போ 3 டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ 3 டிஜிட் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெக்டாங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாட்ஸ் வந்து நம்பரை அசியூம் பண்ணிக்கோங்க, டாட்ஸை. ஓகேவா? இப்போ இங்கே எதுனா இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸு, இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், 2 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்க மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டெப் ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்கு பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஓகேங்க இல்லையா? 2 டிஜிட் மல்டிப்ளை பண்ணுறது தெரியும். ஸோ 2 டிஜிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இப்படி பண்ணுவோம், தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், பண்ணி ஆட் பண்ணுவோம், தென் லாஸ்ட்டாக இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுவோம் 2 டிஜிட்டில். 3 டிஜிட்னு வரும்போது சேம் இதே தான், ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். தென் இப்போ நம்ம போட்ட மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் பண்ண மாதிரி மீனிங் ஆயிடுது. செகண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா
எக்ஸ்ட்ரீமென்ஸ் மிடில் வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும், சென்டர் நம்பர் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி வேல்யூ போடணும் இங்கே சரிங்களா. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்தது இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸையும் முடிச்சிட்டோம், எக்ஸ்ட்ரீமென்ஸையும் கவர் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா இந்த 2 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிற பாக்ஸ், இந்த ஸ்கொயர் பாக்ஸு இதுதான் நம்ம கவர் பண்ணல. ஸோ இது அடுத்து நம்ம கவர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ் பண்ண போறோம். இது முடிச்சுட்டு கடைசியா லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணணும் ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம், ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் பண்ணிருந்தோம், முடிக்கும் போது இந்த இடத்துல வந்து முடிக்கிறோம் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் ஓகேவா. தென் எக்ஸ்ட்ரீமென்ஸ் பண்ணோம், சென்டர் வேல்யூ பண்ணோம், தென் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், தென் லாஸ்ட்டாக இங்கே வந்து முடிச்சோம் ஓகேங்களா. ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான் நம்மளுடைய நம்பர்லையும் ஆக்சுவல் நம்பர்லையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 × 1 3. செகண்ட் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை இந்த பக்கம். ஸோ 2 × 1 2, 3 2s are 6, 6 2 + 8 கரெக்டாக. 2 × 1 2, 3 2s are 6, 2 + 6 8, ஸோ 8 போட்டுறோம் ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணும் பாருங்க, எக்ஸ்ட்ரீமென்ஸ் அப்புறம் மிடில் வேல்யூ தானே பண்ணியிருக்கோம் பாருங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீமென்ஸ் மிடில் வேல்யூ பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரீமென்ஸ் 1 × 1 1, 3 × 1 3, 1 + 3 4, 2 2s are 4, 4 + 4 8 ஆகிடுது. ஸோ அந்த 8 இங்கே போட்டுருங்க ஓகேவா. எக்ஸ்ட்ரீமென்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பாக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இந்த பாக்ஸை. ஸோ 2 × 1 2, 2 × 1 2, ஸோ 2 2 4 ஆகிடுது. தென் லாஸ்ட்டாக ஸ்ட்ரைட் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 4 8 8 3 அப்படின்றது உங்களோட ஆன்சர் ஆகிடுது ஓகேங்களா. ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்பர் எழுதி கூட பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். தென் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு நம்பருக்கு ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்பர் மல்டிப்ளிகேஷன் முக்கியம் இல்லை, தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டெப்ஸ் எப்படி கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் போடலாம். அகெயின் பாருங்க, எஸ் அகெயின் பாருங்க. ஸோ 1 × 2 2, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 + 2 6, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் 2 2s are 4, 4 + 1 5, 5 + 4 9 கரெக்டா இல்லையா. 2 2s are 4, the extreme value இப்படி extreme value middle value. 2 2s are 4, 1 × 1 1, 2 2s are 4, டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 8 9 9, அதான் நான் இங்கே 9 இருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் அடுத்தது பண்ணணும் சரிங்களா. 2 2s are 4, இந்த சைடு 2 2s are 4, 4 2 × 1 2, ஸோ 4 + 2 6 ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல 6 போடுவீங்க. அகெயின் 2 × 1 2 ஸ்ட்ரைட்டாக, ஸோ 2 2 6 9 6 2 அப்படின்றது 2 2 1 × 1 2 2 அப்படின்றதுக்கான மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் சரிங்களா. இதே இப்போ நீங்கள்
கீழே கீழே போட்டு ஸோ இந்த ட்ரிக்கில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதே நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா டைம் ரொம்ப எடுக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1ல் பண்ணுவோம், அப்புறம் 2ல் பண்ணுவோம், தென் அகெயின் 2ல் பண்ணுவோம், தென் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அது வந்து டைம் ரொம்ப கன்சூமிங்கான மெத்தட். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் டேக்கிங்காக இருக்குது. பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஸ்டெப்ஸ் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே, அகெயின் பாருங்கள், 3 5 2 1 7 6. okay, so 2 6 are 12, 12 2 balance 1, 6 5 are 30, 2 7 are 14, 14 plus 30 44, 44 plus ஒரு 1 இல்லையா? so 12 is 2, 44 plus 1 45, balance 4 again. ஓகேவா? 3 6 are 18, 2 into 1 2, 18 plus 2 20. இங்கே என்ன இருந்துச்சு நம்ம கிட்ட முன்னாடி? 6 5 are 30 சொல்லியிருந்தோம், 2 7 are 14, 30 plus 14 44 சொல்லியிருந்தோம். 44ல் 5 போட்டு அந்த இது பேலன்ஸ் இருந்தோம். ஸோ 4 ஸோ 4 இதில் வந்து 3 6 are 18, 2 into 1 2, 20 plus 4 6. yes once again another number பார்த்துடலாம். so 3 5 2 1 7 6, 2 6 are 12, 12 to 2 balance 1, again 5 6 are 30, 2 7 are 14, 30 plus 14 44, 45 to 5 4 balance 18 plus 2 20, 20 ஒரு 4 24, அப்புறம் சென்டரில் இருக்கிற நம்பர் 35, 24 plus ஒரு 35 என்ன வரும்? 24 plus 35 பாருங்கள், 59ல் 9 பேலன்ஸ் அகெயின் 5 கேரி ஃபார்வர்ட் 5. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 7 are 21, 21 plus 5 26 plus ஒரு 5 31, 31ல் 1 அகெயின் கேரி ஃபார்வர்ட் 3. ஸோ 3 into 1 3, 3 plus 3 6, ஸோ 6 1 9 5 2. நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து இங்கே நம்பர்ஸ் பக்கத்தில் எழுதி போட்டிருக்கேன். பட் தேவையில்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஸ்பீட் மேத்ஸில் இன்னும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிசிபிலிட்டி ரூல் இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் நான் கொண்டு வந்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்லையுமே உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். இது போக ஆப்டிடியூட்லேயும் எல்லா டாபிக்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லா எக்ஸாம்ஸுக்கான ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான எல்லா டாப்பிக்குமே நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா? சரி, நன்றி, வணக்கம்.